மூன்றாவதாக, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுடைய கைக்கு உன்னை தப்புவிப்பார். 17வது சங்கீதம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுடைய கைக்கு உன்னை ரட்சிப்பார், உன்னை விடுதலையாக்குவார். ஒருவேளை அநேகரால் நீ நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். உறவுகளால வருகின்ற நெருக்கம், குடும்பத்தாரால வருகின்ற நெருக்கம், எதிரிகளால வருகின்ற நெருக்கம், அது எப்பேற்பட்ட நெருக்கமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட விரோதமாக இருந்தாலும், இன்று உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு என்ன தெரியுமா? உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுடைய கைக்கு அவர் ரட்சித்து தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் கைக்கு உன்னை தப்புவிக்க என் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அதுதான் நீ கர்த்தரை நம்புவதற்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். ஒரு பெரிய திரள் கூட்டம் உனக்கு விரோதமாய் எழும்பி வரலாம். ஆப்போசிட்ல நீ ஒருவர் மாத்திரம்தான் நின்று கொண்டிருக்கலாம். கவலைப்படாதே, உன்னோடு கூட கர்த்தரும் அவருடைய சேனைகளும் நின்று கொண்டிருக்கிறார்கள். உனக்கு விரோதமாய் எழும்புகிறவருடைய கைக்கு கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். எப்படி சவுலின் கைக்கு கர்த்தர் தாவீதை தப்புவித்தாரோ, அதே போல கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் தப்புவித்து வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.